தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கடந்த 4 தசாப்தங்களாக தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் குடியுரிமை பிரச்சினைக்கு மனிதாபிமான மற்றும் நடைமுறை சாத்தியமான தீர்வை வழங்குமாறு கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுமார் 89,000 இலங்கை தமிழர்கள் தமிழகத்தில் அகதி முகாம்களிலும் அதற்கு வெளியேயும் வசித்து வருகின்றனர். இவர்களில் சுமார் 40% இந்தியாவில் பிறந்தவர்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும்பாலானோர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசித்து வருகின்றனர். நீண்ட காலம் தங்கியிருந்த போதிலும் இதுவரை 11 பேருக்கு மட்டுமே இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் மட்டுமே வாக்காளர் உரிமையை பெற்றுள்ளார். இலங்கை தமிழர்களின் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை தடுக்கும் முந்தைய நிர்வாக உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொருத்தமான இடங்களில் கடவுச்சீட்டு மற்றும் விசா தேவைகளை தள்ளுபடி செய்தல், குடியுரிமை விண்ணப்பங்களை விரைவாக செயல்படுத்த மாவட்ட அளவிலான அதிகாரிகளுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல், 2015 ஜனவரி 9 வரை தஞ்சம் புகுந்த இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தல் போன்ற பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளார். இந்த விவகாரம் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது திமுக அகதிகள் விவகாரத்தை ஒருபோதும் எழுப்பவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி ஆதாரங்களுடன் மறுப்பு தெரிவித்திருந்தார். தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ் மொழி, அடையாளம் மற்றும் ஈழத்தமிழர் நலன் ஆகியவற்றை முன்வைத்து திமுக தனது தேர்தல் பரப்புரிமையை முன்னெடுத்துள்ளதாகவும், இந்த கடிதம் மத்திய பாஜக அரசு மற்றும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுக மீது அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு நகர்வாக பார்க்கப்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.